கண்டதை நினைச்சு குழப்பிக்கிட்டு இருக்காத. உன் கூட யாரு இருக்கிறாங்க, யாரு விட்டுட்டு போனாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காத. நீ பாட்டுக்கு முன்னேறி போயிட்டே இரு. நீ தலை நிமிர்ந்து நிக்கும் போது போனவங்களாம் நிச்சயம் திரும்பி வருவாங்க. மக்கள் மன்னனே அன்பானே அண்ணனே விழா முழுக்க திமுகவோட சதிதான் ப்ரோ. முழுக்க இது டிஎம்கேவோட சதிதான். தீய சக்தியோட வேலையை காமிக்குது. இது என்ன தீய சக்தி வேலையை காட்டினாலும் தூய சக்தி தான் ஜெயிக்கும். எங்க அண்ணனை என்ன பண்ணாலும் அவங்க தோக்கடிக்க முடியாது. அவர் தான் ஜெயிப்பாரு இந்த வருஷம். அவர் இப்போ அவங்க வைஃப் டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் முடங்கி உட்கார்ந்துருவாருன்னு சொல்லிட்டு அவங்க பண்றாங்க. ஆனா கண்டிப்பா எங்க தளபதி என்னைக்கும் அதால இது பண்ணாம மாட்டாரு. என்ன பண்ணாலும் சரி எங்க தளபதியை கூட அவங்களால புடுங்க முடியாது. எங்க அண்ணன் தான் ஜெயிப்பாரு. அவனுக்கு என்ன வேணாலும் குட்டிக்காரன் அடிக்கட்டும், ஒரு புடுங்க முடியாது. அவங்க எங்க அண்ணன் தான் ஜெயிப்பாரு. அவருக்கு தான் ஓட்டு. என் ஃபேமிலிலேயே கிட்டத்தட்ட 40 ஓட்டு இருக்கு. 40 ஓட்டு எங்க அண்ணனுக்கு தான். எதுவுமே பண்ண முடியாது எவனுமே. அவர் டைவர்ஸ் கேஸ்ல எந்த போட்டாலும் எங்க அண்ணனை ஒரு புடுங்க முடியாது. எங்க அண்ணன் தான் ஜெயிப்பாரு. முதல்ல என்ன பண்றாங்கன்னு தெரியும். எல்லாருக்கும் உரிமை கொடுக்கணும் சார். இப்ப புதுசா நிக்கிறவர் நான் ஒரே ஒரு குறுக்கீடு செஞ்சுக்கலாமா? தம்பி லேப்டாப் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டு வைங்க. இப்ப எதுவுமே செய்யலன்னு சொல்றீங்கல்ல. தமிழக அரசு சார்பில் மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. ஐயா செய்யல ஐயா இருக்காங்க. மாணவர்களுக்கான அந்த போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்கள் உருவாக்கி தராங்க. தொடர்ந்து எத்தனையோ பல நல்ல திட்டங்கள் செய்யறாங்க. இப்ப மகளிர் உரிமை தொகை பத்தி சொன்னீங்க. மகளிர் உரிமை தொகையினால இன்னைக்கு எவ்வளவு குடும்பங்கள் வந்து பயன்படுது? இருக்கு சார், இருக்கு. அனைத்துமே இருக்கு சார். லேப்டாப் திட்டம் எப்ப இருந்துச்சு? நாங்க பிளஸ் 1 பிளஸ் 2 படிக்கிறதுல இருந்துச்சு சார். அது ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என் கேள்வி. இவ்வளவு நாளா எங்க போச்சு உங்க கண்ணு? அதான் சார் என் கேள்வி. புரியுதா சார் நான் சொல்றது? இவ்வளவு நாள் இந்த லேப்டாப் ஸ்கீம் வந்து இவங்க கொண்டு வர சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.